ரேவதி ஒரு கல்லூரி மாணவி, நேர்மையான சாமானியமான பெண். பெரிய நகரத்தில் படிக்கிறாங்க. ரேவதி ஒரு பழைய வீட்டு மேல் மாடி தனியாக வாடகைக்கு குடி போனால் அந்த வீட்டில் கீழ்கண்ட 3 வருடங்களாக காலியாக தான் இருந்திருக்கு. அதாவது 3 ஆண்டு காலம் யாரும் அந்த வீட்டின் பூட்டை திறக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு அந்த நகரம் முழுவதும் மின் இல்லாத இரவாக மாறியுள்ளது. மழை சற்று பெய்தது. மெல்லிய மெழுகுவர்த்தி ஒளி மட்டுமே. ரேவதி ஒரே தனிமையில் இருந்தாள். அதுவும் அந்த நேரத்தில் கடைசி படிக்கட்டில் ஒரு மெல்லிய சத்தம். டக் 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 என்று ஒரு சத்தம். அவள் வெளியே வந்தாள். யாரும் இல்லை. மறுபடியும் வாசலில் பூட்டு சத்தம். சரக் சரக் என்று சத்தம். மிக அச்சத்தில் அடைந்தாள் அவள். ஒரு குரல் கேட்டது, பெண்ணின் குரல். நீ ஏன் இங்கு இருக்கிற? இது என்னிடம் அப்படி என்று அவள் கூற ரேவதி திகைத்து போய் நின்றாள். யாரோ பேசுறது மாதிரி இருக்கு. நான் பயந்துட்டேன். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்டதும் மேஜை மேல் ஒரு பழைய பொம்மை இருந்தது. பொம்மையில விழுந்த அவள் இரத்த கரைகளும் கதவின் பின்புறமும் ஒரு நிழல். ஒரு பெண்மையான நெட்டி சட்டையில் கூந்தலால் முகம் மறைந்து பார்க்கிறாள். ரேவதி கதவை மூடினாள். ஆனால் அரை முழுக்க அவளோட மூச்சு எங்கேயும் முழிக்குது. திடீரென பின்புறம், நீ என்னுடைய இடத்துல இருக்க, உன்னை நான் விடமாட்டேன் என்று சொன்னது. அவள் திரும்பினாள். அந்த பெண் நிழல் மறைந்து போய் கண்ணுக்கு நேராக பார்த்து ஒரு சிரிப்பு. நீ எங்கே? பயம். நான் நிழலா வருவேன். ரேவதி அந்த வீட்டில் இருந்து பிழைச்சிட்டா. ஆனால் அந்த ராத்திரி அவளோட கனவில் மட்டும் இல்லை, உயிரிலும் நிழலா பின்தொடர்ந்து அவள் வந்த இரவு இன்னும் முடிவடையாத இரவு. அவள் வந்த இரவு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.